அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் டே 24. இன்னைக்கு நைட்டுக்கு சஹருக்கு வந்து ஃபுட் வந்து குக் பண்ணிட்டேன். எக் பாயில் பண்ணிட்டு குஸ்கா மாதிரி தான் பண்ணியிருந்தேன். கேப்சிகம் அந்த பட்டாணிலாம் போட்டு பட்டாணி வரை காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பேட்ச் ரெடி பண்ணி வைக்கணும். பசங்க வந்து தக்காளி சோறு கேட்டாங்க. எனக்கு அது செய்ய மனசு வரல. சரி, அதுக்கு இந்த மாதிரி செய்வோம்னு செஞ்சுட்டேன். நானும் என் சின்ன பையனும் அதே லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் என் பசங்க ஆனுவல் டே டான்ஸ்ல சேர்ந்திருக்காங்களா, அதுக்கு வந்து ட்ரெஸ்லாம் அந்த மீஷோல தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுவும் எனக்கு எல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இஃப்தாருக்கு ரோஸ் மில்க் தான் செஞ்சிருந்தேன். பசங்கள்ட்ட போய் கேட்டேன், நட்ஸ் மில்க் வேணுமா இல்ல ரோஸ் மில்க் வேணுமான்னு. என் பையன் அதுக்கு நீ ரோஸ் மில்கே செஞ்சிட மாட்டான். நட்ஸ் எப்படியாவது சேர்த்துடணும் எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த மாதிரி செஞ்சு வச்சேன். அப்படி இருந்தால் இவளுக்கு அது வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ரோஸ் மில்க்ல வந்து சப்ஜா சீடு, பாதாம் பிசின் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் தண்ணி தான் மெயினா என் பசங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும். ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிட்டே இருக்கணும். அவங்க எல்லாம் எடுத்து குடிக்க சொன்னா குடிக்கவே மாட்டாங்க. நான் எடுத்து எடுத்து குடிக்கணும், இல்ல ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுலயும் ரொம்ப மோசம் என் பெரிய பையன் தான். ரிமைண்ட் பண்ணா கூட குடிக்கவே மாட்டான். அப்புறம் பாதாம் பிசின் வந்து காலியா இருந்துச்சு. அதையும் வந்து சோப் பண்ண வச்சுட்டு அப்புறமா ஆப்பிள் தான் கட் பண்ணிருந்தேன். அது கலர் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா, அதனால வாட்டர்ல சால்ட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு சோப் பண்ணிட்டு அப்புறம் எடுத்துட்டேன். தென் அன்னைக்கு வேற எதுவும் பண்ணல. சமோசா ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இந்த நோம்பு கஞ்சி. அப்புறமா ஒரு விஷயம், இந்த சன்னா இன்ஸ்டிடியூட்னு ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு. அதுல வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த லாஸ்ட் 10 டேஸ்ல நமக்கு மென்ஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னா நம்மளால ப்ரே பண்ண முடியாது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து கில்ட்டா இருக்கும், நமக்கு அந்த மாதிரி ரிவார்ட் கிடைக்காத மத்தவங்கள மாதிரி கம்மியா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்படி ஒரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. பிகாஸ் அது நம்ம வேணிக்குன்னே பண்ணதில்ல, அது நம்மளோட ஒரு பார்ட். அதுவும் அல்லாஹ் சொன்னதுதான், அந்த டைம்ல நம்ம ப்ரே பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அல்லாஹ் சொன்னதை வந்து ஒபே பண்ணி நம்ம நடந்தாலும் நமக்கு ரிவார்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பண்ண வேண்டியது என்ன, துவா பண்றது, திக்கர் பண்றது, நிறைய நிறைய அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கறது. எல்லாரும் இந்த டைம்ல நிறைய நன்மைகளும் ஹலாலான துவாவை செஞ்சு நன்மையை பெறுவோம். டே 25ல சந்திப்போம்.